ஹாய் மகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்றே வீடியோ போடணுன்னு நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு டைம் கிடைக்கல, பார்த்துக்கோங்க. சிரிப்பு பாரு. இப்போ நான் எங்கே போயிட்டு வரேன்னா வேலைக்கு போயிட்டு வரேன். ஆமாம் மக்களே, இன்னையோட 2வது நாள் ஆகிட்டு. ஃபஸ்ட் நாளே உங்ககிட்டலாம் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் வந்து டைம் கிடைக்கல. இன்றைக்கி தான் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன் தம்பியை கூப்பிட்றதுக்கு. என்னம்மா இந்த இவ்வளோ கறியாக இருக்கேன், எந்த இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்டேன் அப்படின்னு இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குதா பாப்பா. ஒரே குப்பைக்குள்ள கிடந்து விளையாடி நானுமே அந்த மாதிரி தான் இருக்கேன். ஆனால் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டுப்பா, வேலை செய்கிற இடத்துக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டு போகக்கூடாது. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேக்கிங் வேலை தான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்ஜினில் கறி அள்ளி போட்ட மாதிரி இருக்கும் 2 பேரும். இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒயிட் ட்ரெஸ் போட்டு போகக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருந்தோம், அப்படி தானே? ஆமாம், வீட்லேயே போய் வீடியோ எடுப்போம். இது எப்படி இருக்குது மக்களே, நல்லாயிருக்கா? ஹாய் மக்களே, இப்போ வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. அதாவது வேலைக்கு போயிட்டு வந்தேன். நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். சரி, ஃபஸ்ட் டே தானே, எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ செட் ஆகுது, ஆனால் கொஞ்சம் செட் ஆகலை, அந்த மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன்னா, அப்புறம் பாப்பா அழுது அங்கேயே தூங்க வச்சுட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பாப்பா கொஞ்சம் பால்வாடியில் விடுற மாதிரி இருந்தானா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஈஸியாக இருக்கும்னு தோணுது. அதான் என்ன போகலாமா வேண்டாமா. ஆனால் வேலை சூப்பராக இருக்குது, பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேக்கிங் வேலை. அதாவது நம்ம கடையில் இந்த சந்தனம், அப்புறம் வந்து 5 ரூபா பட்டை கிராம்பு இதெல்லாம் வாங்குகிறோம்ல, அப்புறம் வந்து ஏலக்காய், கடுகு, உப்பு எல்லாமே சின்ன சின்ன பாக்கெட்டில் வருதில்ல, அந்த பேக்கிங் வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்காந்து செய்கிற வேலை தான். ஆனால் என்ன, எனக்கு ஒரே ஒரு இது கவலை என்னென்னா, பாப்பா தான் ஆச்சு. பாப்பா இந்த வெயிலுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு கவலையில் வந்து அதுதான். வேறு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆமாம், இந்த இடத்துல நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு என்னென்னா, ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி கேளுங்க. நான் வந்து +2 முடித்த உடனே இப்போ 30ஆம் தேதி எக்ஸாம் முடியுதுன்னா, அடுத்த மாதம் 1ஆம் தேதி என்னை கொண்டு வேலைக்கு விட்டுட்டாங்க. எனக்கு சரியான கோவம். என்ன காலேஜ் படிக்க வைக்கிறேன், நீ 1 மாதம் வேலை பாரு, அதுக்கப்புறம் நீ காலேஜ் படிக்க வைக்கிறேன், லீவு தானே அப்படின்னு சொல்லி கொண்டு என்னை விட்டுட்டாங்க. விட்டுட்டுனா அப்புறம் ஜூன் மாதம் வந்துச்சு, ஜூன் ஜூலை ஆச்சு, ஜூலை ஆகஸ்ட் ஆச்சு, அப்படியே மாறி மாறி போயிட்டு இருந்து. ஆனால் என்னையை காலேஜே சேர்க்கவே இல்லை. அதனால் எனக்கு எங்கள் அப்பா மேலே கோவம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 7:30க்கு எனக்கு வேன் வரும் நான் வேலைக்கு போகிறதுக்கு. எங்கள் அப்பா 5 மணிக்கே எழுந்திரிச்சி சமைச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடு செஞ்சு தருவேன். எங்கள் அம்மா தூங்குவாங்க, எங்கள் அப்பா செஞ்சு தருவாங்க. அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வரேன். அப்புறம் வந்து சமையல் எல்லாமே எங்கள் அப்பா தான். சாப்பாடு செய்கிறதுக்கு வேலைக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு 7:30க்கு வேன் வரும். நான் வந்து இவ்வளோ பெரிய கோவமாக எங்கள் அப்பா சாப்பாடே எடுத்துகிட்டு வர மாட்டேன், எங்கள் அப்பா மேலே இருக்க கோவத்தில். ஏன்னா நம்மளை காலேஜு சேர்க்காமல் இப்படி வேலைக்கு விட்டுட்டாங்களே. என் கூட சேர்ந்த பிள்ளைங்கள்லாம் இங்கே ஒரு பக்கம் காலேஜ் பஸ் ஏறி காலேஜ் போவாங்க, நான் அந்த வேன் ஏறி வேலைக்கு போவேன். அதை பார்க்கும்போதெல்லாம் சரியான கோவமாக வருமா. அதனாலவே நான் எங்கள் அப்பா மேலே கோவப்பட்டு சாப்பாடு எடுத்துகிட்டே போக மாட்டேன். ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் இருக்கும் அந்த வேனுக்கும் எங்கள் வீட்டுக்கும். நான் போகும்போது எங்கள் அப்பா பின்னாடியே எம்மா இந்த அம்மா சாப்பாடு கொண்டு போம்மா, எம்மானே பின்னாடியே வருவாங்க. அதெல்லாம் நினச்சேன்னா எனக்கு 2 நாளாக வேலைக்கு போனோன்னே எனக்கு எங்கள் அப்பாவை நினச்சி ஒரே அழுக. ஏன்னா அந்த டைமில் எவ்வளோ ஒரு செல்லமாக வளர்த்துருக்காங்கல்ல, இப்போ தான் எனக்கு புரியுது. ஒரு நாள் நான் வேலைக்கு போனதுலேருந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கண்டுக்கல. ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்கூல் தானே படிச்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு சனி ஞாயிறு எங்கள் அப்பா கூட வேலைக்கு போவோம், அப்புறம் படிப்போம், அந்த மாதிரி நாள்லாம் ஓடிடுச்சு. அந்த வேலைக்கு போனதுலேருந்து அப்போ தான் தெரியுது என்னை எப்படி வளர்த்துருக்காங்க, என்னை எப்படி கவனிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு நாள் கூட எனக்கு காஃபி குடிக்க பிடிக்காது. இருந்தாலும் எங்கள் அப்பா நான் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி காஃபி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு பெட் காஃபி எங்கள் அப்பா தருவாங்க. இந்தாம்மா நான் கோச்சிட்டு போனாலும் சாப்பாடு பின்னாடியே கொண்டு வருவாங்க. அப்புறம்
இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு வேலைக்கு போனேன்னா 2 நாளா, எனக்கு 2 நாளா எங்க அப்பா நெனப்பாவே இருக்கு. எங்க அப்பாவ நெனச்சு ஒரே அழுக. ஐயோ! அப்போ வந்து நமக்கு சாப்பாடு செஞ்சு கையில எடுத்துட்டு வந்து பின்னாடியே ஓடி வந்தாங்களே! இப்ப என்னன்னா நம்மளே சாப்பாடு செஞ்சு குழந்தைங்களையும் பார்த்துட்டு, குழந்தைங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு, நம்மளே வேலைக்கு போற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கே! என்னடா இது எனக்கு அப்படின்னு நெனச்சு எங்க அப்பா ஒரு 2 நாளா எங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு. அப்புறம் இன்னொன்னு இந்த பெத்தவங்க பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னவோ கரெக்ட்டு தான் போல. எங்க அப்பா நான் அப்போலாம் சாப்பாடு வாங்கிட்டு போகாம போனது எங்க அப்பா மனசுல என்ன நினைச்சாங்களோ தெரியல. இப்ப பாடா படுது என்ன பொழப்பு. ரொம்ப இந்த 2 நாளா நான் ரொம்ப எங்க அப்பாவை மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளோ நாள் 4 வருஷம் ஆச்சு நான் வேலையை விட்டு. அப்புறம் மேரேஜ் ஆகி பேபிஸ்லாம் பிறந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சரி வேலைக்கு போகலாம். எத்தனை வருஷம் தான் வீட்டில் சும்மாவே இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து வேலைக்கு போனேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீராக வந்துருச்சு. ஐயோ! நம்மளா வேலைக்கு போகிறோம், ஒரு வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை நமக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுமாரி 2வது நாள் என்னன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு எங்க அப்பாவை நினைச்சு. அப்பலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சேலரி ரூ. 3500 தான். மிஞ்சி போனா. 3500 ரூ. 4 தான். அதுக்கு மேல தாண்டுனதே இல்ல. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 2017, 18, 19, 20, 21, 22 இந்த 5 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த 5 வருஷமே ரூ. 4000 தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ஐயோ! எங்க அப்பா சமைச்சு, எங்க அப்பாவே எடுத்துட்டு வந்து பின்னாடியே வந்து தருவாங்க. இப்ப என்னன்னா, எனக்கு 2 நாளா ஐயோ! நம்மளே சாப்பாடு செஞ்சு, நம்மளே எடுத்துட்டு போறோமே வேலைக்கு, அதுவும் வேலைக்கு போறோமே அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஒரே அழுகையா வந்துச்சு. அதான் சரி உங்ககிட்ட சொல்லலாம். தயவு செஞ்சு அப்பா, அம்மாவ வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. இப்பதான் எனக்கு தெரியுது. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என்ன காலேஜ் படிக்க வைக்கல அப்படிங்கிறதுக்காக எங்க அப்பா மேல கோவப்பட்டுருக்கேன். சாப்பாடு வாங்கிட்டு போமாட்டேன். அவங்க எது பேசினாலுமே மூஞ்சி குடுத்து நான் பேச மாட்டேன். "என்ன போங்க" அப்படின்னு தான் வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன். இப்பலாம் அந்த காலமே நமக்கு கிடைக்காது. இனி நம்ம வந்து நம்மள சுட்டு போட்டா கூட, அப்பா, அம்மா கூட இருக்கிற காலம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால தயவு செஞ்சு அப்பா, அம்மாவெல்லாம் இது பண்ணாதீங்க. இப்பலாம் வந்து அவங்க ரொம்பலாம் புரியுது. ஐயோ! ஏதாவது தெரியல. நான் வந்து என்ன சொல்றது? அதே வேலைக்கு செட் ஆச்சுன்னா சொல்லலாம். இல்லாட்டி வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஓகே பார்க்கலாம். ஒரு வாரம் போய் பார்க்கலாம். ஏன்னா பாப்பாவும் இந்த வெயிலுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு மனசு கஷ்டமாவும் இருக்கு. வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் போய்க்கலாம். அந்த மாதிரியும் ஒரு எண்ணம் இருக்குது. சரி பார்ப்போம் செட் ஆகுதா என்ன ஏதுன்ட்டு. சரி மக்களே பாய். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் அவங்கக்கிட்ட. எங்கள் அப்பாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. சாரி டேடி. சரி மக்களே, யாருமே அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க சரியா? ஓகே பாய்.